இங்கே வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போட வீடியோ என்னோடய வெயிட் லாஸ் பற்றினதான். இதை பற்றியே நிறைய வீடியோஸ் நான் போட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் திருப்பி இதை கேட்குறீங்க, அதனால தான் திருப்பியும் போடுறேன் இந்த வீடியோ. என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி மார்ச் 2018 ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ தான் 102 கேஜி வெயிட் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெயிட்டு குறைக்க ஆரம்பித்தேன். 10 டேஸ்லேயே நான் 5 கேஜி ரெடியூஸ் பண்ணி 97 கேஜி வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 10 டேஸில் எவ்வளோ லாஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக என்னோடய வெயிட் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் நான் நினச்ச அளவு வெயிட் லாஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சுலபமாக இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம எதை வேணால் அடக்கலாம், நாக்கு அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நான் 1 வீக்குக்கு அப்புறமா திருப்பியும் வெயிட் செக் பண்ணேன். அப்போ 90 கேஜி இருந்தேன். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 1 வீக்கில் எனக்கு 7 கேஜி ரெடியூஸ் ஆயிருந்து. ஸோ ரொம்ப ஹாப்பியான நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோடய வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிடாம அவாய்ட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு முன்னாடி இருந்துட்டு வெறுமனே எழும்பி வர்றது ரொம்ப ஒரு கஷ்டம். ஃபங்க்ஷன் எல்லாம் போனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஊட்டி விடுவேன். அப்போ பார்க்குறவங்க நினைப்பாங்க, குழந்தைக்கு ஊட்டி விட்றாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என்னோடய வெயிட்டை நான் குறைச்சேன். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா கண்ட்ரோல் பண்ணது தான். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் ஈஸியாக லாஸ் பண்ணலாம். 3 or 4 மந்த்ஸில் நான் நினச்ச அளவு வெயிட்டை குறைச்சேன். அதுக்கப்புறமா திருப்பி சீட்டிங் செய்வேன், திருப்பியும் டயட் ஆரம்பிப்பேன். அப்படியே டயட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டை குறைக்கிறத விட கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. அதே வெயிட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா திருப்பியும் நம்ம வெயிட்டு போட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். இப்போ என்னோடய வெயிட்டு 73.5. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை விட முக்கியம், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன். இப்போது நான் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி போடுறேன். மார்னிங் வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணி கூட சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் 1 டம்ளர் சுடுதண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறமா தான் பூண்டும் சுடுதண்ணீரும் மறுபடியும் நான் சாப்பிடுவேன். இது ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 கப்பு டீ, சுகர் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நீங்கள் டீ இல்லைன்னா க்ரீன் டீ கூட சாப்பிட்லாம். க்ரீன் டீ சாப்பிட்டா இன்னும் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் க்ரீன் டீ கூட சாப்பிட்லாம். நான் என்னென்னா வேறு நம்ம நிறைய ஃபுட் எதுவும் சாப்பிட மாட்டோம்ல, அதனால் டீ சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் சாப்பிடாத அந்த ஃபீலிங் இருக்காது. அதனால தான் நான் டீ எடுத்துக்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீ எடுத்தால் இன்னும் ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது கூட கொய்யா இல்லைன்னா ஆப்பிள், மாதுளை, நீங்கள் இதை மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். கொய்யாவை பொறுத்த வரைக்கும் கார்பு ரொம்ப கம்மியான ஒரு ஃப்ரூட்டு. அதனால தான் நான் கொய்யா எடுத்துக்கிறேன். நீங்கள் அவகோடா கூட சாப்பிட்லாம். பெர்ரிஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். ப்ளூபெர்ரி, ரோஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி எல்லா பெர்ரிஸும் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா 2 எக்கு கூட ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் பதாம் சாப்பிட்லாம். பதாமை பொறுத்த வரைக்கும் காப்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் பதாம் வந்து பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்லாம். ஸோ கொஞ்சம் நிறையவே சாப்பிட்லாம். லஞ்சுக்கு இன்றைக்கி நான் குக்கும்பர், கேரட், அப்புறம் வந்து டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பச்சடி. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணது எடுத்திருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான். அப்புறம் எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம். கூட்டு பொரியலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுங்க, உங்களுக்கு பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கூட்டு பொரியல் வெறுமனே சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சமாக ரைஸ், ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து நீங்கள் பன்னீர், அப்புறம் காலிஃப்ளவர் அதெல்லாம் ரைஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவினிங் 1 கப் அளவுக்கு டீ எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ண வேண்டாம். சுகர் ஆட் பண்ணால் வெயிட் லாஸ் லேட் ஆகும். நைட்டு டின்னருக்கு 2 எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் பன்னீர், அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் வச்சு ஏதாவது கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்து நான் தக்காளி சூப்பு செஞ்சுருக்கேன். இது இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் வர பசியை எடுக்காது. நைட்டு முடிஞ்ச அளவு நேரமே சாப்பிடுங்க. ஒரு 7 o'clock போல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வெஜ் டயட் பிளான் போடுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.